அனைவருக்கும் வணக்கம். என்னை கவர்ந்த புத்தகம் யோகா என்னும் தலைப்பில் நான் இப்பொழுது ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்பாக பதிவு செய்யும்படி அமர்ந்திருக்கிறேன். பண்டைய இந்தியாவில் பார்த்தோன்னா யோகா தோன்றியது. இது உடல் மற்றும் சுவாசம் மனது சம்பந்தப்பட்டதாக இவைகளை ஒன்றிணைக்கும்படியாக அதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக மற்றும் உடலுக்கான மனப்பயிற்சியாக இது காணப்படுகிறது. இது நல்லிணக்கம் மற்றும் வாழ்க்கையிலே மேம்பாடு அடையும்படியாக மேம்பாட்டு திறன்களை உடல் ஆசனங்கள் மற்றும் சுவாச பிராணாயாமங்கள் சுவாச பயிற்சி இன்ஹேல் எக்ஸேல் என்று உள் சுவாசம் வெளி சுவாசம் என்ற நிலையில் காணப்படுகிறது, உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் நாம் எந்த அளவுக்கு வேரூன்றி இருந்தாலும் கூட இன்றைக்கு பலர் மன அழுத்தம் என்ற ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய காரியங்களிலும் இன்னும் உடற்பயிற்சி செய்தாலும் அப்படிப்பட்ட யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலே உடல் வலிகள் அதை போன்ற அப்படியும் காணப்படுகிறார்கள். நம்முடைய சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கு யோகா சர்வதேச யோகா தினமாக நாம் கடைபிடிக்கப்படுவது மனம் மற்றும் உடல் பயிற்சி. மனம் இது உடல் பயிற்சி என்று பார்க்கும்போது பல்வேறு தொழில்நுட்பங்கள் மூலமாக மனதை உடலை நாம் அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைத்து பண்ணும் போது அந்த ஆன்மீகப்படியாகட்டும் மற்ற நிலைகளிலாகட்டும் அந்த நம்ம யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு மன நிறைவு சமாதானத்தை நாம் காண முடியாது. இது மனம் மற்றும் உடல் சார்ந்த ஒரு பயிற்சியாக யோகா காணப்படுகிறது. ஒரு பண்டைய இந்தியாவில் பாரம்பரியம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா யோகாவுடைய தோற்றம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் தோன்றுறது அப்படின்னு சொல்லலாம். இது நல்வாழ்வுக்கான ஒரு பாதையாக காணப்படுது. மன அழுத்தத்தை குறைக்கிறது, மேம்பாடான நெகிழ்வுத்தன்மை உள்ளிட்ட உடல் மனம் மற்றும் ஆன்மீக நன்மைகளை இந்த யோகாவானது வழங்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வேறுபட்டதாய் காணப்படுகிறது. கதத்திலிருந்து வித்தியாசம் வரை பல யோகா பாணி இருக்குது. ஒன்னொன்னுத்துக்கும் அதுக்கு தனிப்பட்ட கவனம் அதில் காணப்படுகிறதா இருக்கிறது. இப்போ எல்லாரும் அணுகக்கூடியது யோகா அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் யோகாவை ஆன்மீக ஆழத்துக்காக ஒரு டெப்த்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை பயிற்சி பண்ணலாம் அப்படின்றாங்க. படல் இன்னும் நிறைய பேர் இது உடல் பயிற்சியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாம் ஒரு தியானத்தை போல இன்ஹேல் பத்மாசனம் என்று நம்ம அமர்ந்த நிலையில் கால் மேலே கால் போட்டு நம்ம அமர்ந்து சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவாங்கி தியான நிலைகளை மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம்ம பண்ணும்போது இயற்கையாகவே மெய்யாகவே நம்முடைய மனதிற்கு இது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்குள்ளே காணப்படுகிற மன அழுத்தங்கள் கடினங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொணரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே யோகா கற்போம். சர்வயோக தினத்தை நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு